தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியா பதக்க கணக்கை தொடங்கியுள்ளது. பாரா ஆடவர் வலுத்தூக்குதல் போட்டிகள் இந்தியாவின் ஜண்டுகுமார் வெண்கல பதக்கம் வென்று அசத்தினார். கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டிகள் ஸ்காட்லாந்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் இன்று நடைபெற்ற பாரா ஆடவர் வலுத்தூக்குதல் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியா சார்பில் ஜண்டுகுமார் பங்கேற்றார். இதில் சிறப்பாக செயல்பட்ட மாற்றுத்திறனாளி வீரரான ஜண்டுகுமார் தனது இரண்டாவது முயற்சியில் 190 கிலோ எடையை தூக்கி 130.9 புள்ளிகளுடன் மூன்றாவது இடம் பிடித்தார். இதன் மூலம் வெண்கலப் பதக்கத்தை வென்று அசத்தினார். இதனை அடுத்து நடப்பு காமன்வெல்த் போட்டித் தொடரில் இந்திய அணி தனது பதக்க கணக்கை தொடங்கியுள்ளது. இப்போட்டியில் பங்கேற்ற மற்றொரு இந்திய வீரரான சுதீர் 6வது இடத்தை பிடித்தார். நைஜீரியாவின் எட்ரிஸ் ரெலுவான் 132.8 புள்ளிகளை பெற்ற தங்கப் பதக்கத்தையும் மேத்யூ ஹார்டிங் 131 புள்ளிகளுடன் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டித் தொடரின் பாரா நீச்சல் ஆண்கள் 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவு இறுதிப் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் கார்த்திக் புதிகினா, அலி இமாம் ஆகியோர் தகுதி பெற்றனர். கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் போட்டித் தொடரின் பாரா நீச்சல் ஆண்கள் 100 மீட்டர் பட்டர்ஃப்ளை S13 ஹீட் ஒன்றில் நேற்று களமிறங்கிய இந்தியாவின் கார்த்திக் புதிகினா 57.10 வினாடியில் பந்தய தூரத்தை கடந்து மூன்றாவது இடம் பிடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இதே பிரிவில் பங்கேற்ற மற்றொரு இந்திய வீரர் அலி இமாம் 1 நிமிடம் 5.32 வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்து 8வது இடத்தை பிடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இதனால் பாரா நீச்சல் ஆண்கள் பிரிவில் இந்தியாவுக்கு பதக்க நம்பிக்கை தக்க வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஆண்கள் 50 மீட்டர் ஃப்ரீ ஸ்ட்ரோக் நீச்சல் தகுதி சுற்றில் இந்திய வீரர் ஸ்ரீஹரி நடராஜ் 25.52 வினாடியில் பந்தய தூரத்தை கடந்து 5வது இடம் பிடித்து அரையிறுதிக்கு முன்னேறினார். இதனிடையே ஆடவர் குத்துச்சண்டை போட்டியில் 55 கிலோ இடைப்பிரிவில் நடைபெற்ற போட்டியில் இந்தியாவின் ஜாடுமணி சிங் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஆரோன் குல்லனை 5-0 என்ற கணக்கில் வீழ்த்தி ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு முன்னேறினார். இதனிடையே ஊக்கமருந்து விவகாரத்தில் இந்திய ஜூடோ வீராங்கனை துலிகா மான் இடைநீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து அவர் நடப்பு காமன்வெல்த் போட்டித் தொடரில் இருந்து விலகினார். இந்திய ஜூடோ வீராங்கனை துலிகா மான் 2022 பர்மிங்காம் காமன்வெல்த் போட்டியில் மகளிர் 78 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தினார். நடப்பு கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் பதக்கம் வெல்வார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஓராண்டு காலத்தில் 3 முறைதான் தங்கியிருக்கும் இடம் குறித்த தகவலை முறைப்படி அறிவிக்காததால் துலிகா மான் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகமையான நாடா அறிவித்துள்ளது. இதனை அடுத்து துலிகா மான் காமன்வெல்த் போட்டித் தொடரில் இருந்து விலகினார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.